ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்கள் உங்களுடைய எலிய கப்பல்ஸ் லெக்சர் ரூலிங் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப கேட்டுட்டே இருந்தீங்க என்னக்கா இன்னும் பர்த்டே ஷாப்பிங் போடல, ஒரு அப்டேட்டும் பண்ணல அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து 2 ஷாப்பிங் என்ன அப்படின்னா, பிறந்தநாளுக்கு ஷாப்பிங் கண்டிப்பாக பண்ண போகிறோம். ஸோ ட்ரெஸ்ஸு அண்ணனுக்கு எனக்கு ஏதாவது எடுப்போம். அது ஆக்சுவலி எல்லாமே வீடியோ பார்த்துருப்பீங்க. 2வது பால் காட்சிக்கு வந்து இப்போவே பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு ஐடியாலே. ஏன்னா ரொம்ப தூரம் போய் நம்ம எடுக்கிறது பதிலாக இங்கே லோக்கல்லே நம்ம பார்ப்போம். எதுவும் பட்ஜெட் கம்மியாக இருக்கா, சாரீ பட்ஜெட் கம்மியாக நல்ல சாரீ இருக்குதா, அந்த மாதிரி நல்லா நம்ம போய் வாங்குறதுக்கு இங்கேயே வாங்கிட்டோம்னா நமக்கு செலவு அதுலேயும் மிச்சம், ட்ராவல் மிச்சம், அந்த அந்த ஒரு நாள் மிச்சம். ஸோ அதனால கொஞ்சம் இங்கேயும் பார்ப்போம். அப்புறம் மதுரையிலையும் ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, போயிட்டு வரும்போது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து போகிறோம். அப்படி இவங்களுக்கு சாரீ, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து சாரீ இவங்களுக்கு இங்கே சாரீ நல்லா ரிச்சான சாரீ எது இருக்குதான்னு கூட பாப்போம். இங்க இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அப்பா கூட்டிட்டு போய் டக்குனு போய் வாங்கிட்டு தைக்க கொடுக்கலாம். ஏன்னா டைம் வந்து 2 மாசம் தான் இருக்கு. அன்னைக்கு மூர்த்த நாள். ரொம்ப கிராண்டாலாம் ப்ளவுஸ் தைக்கல, சிம்பிளா நீட்டா தைக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப வேணாம் அப்படின்னு. ஆமா, அன்னைக்கு வந்து ரொம்ப கிராண்டா வேண்டாம், ஓரளவுக்கு சிம்பிளா ஆனா நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு 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 கிரியேஷன் தான் வச்சிருக்கேன் மனசுல. ஒண்ணுன்னா 3ஆம் மாசத்துலேருந்து ஒண்ணுன்னா எல்லாமே நடக்கும். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வீடியோவில் நாங்கள் ஒன்றுனா சொல்கிறோம். ஊருக்கு வந்து 1ஆம் தேதி ஊருக்கு போகிறோம், எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கோயிலுக்கும் வராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி தர்ஷன் வந்து நாங்கள் ஸ்கூலில் விட்டுட்டு தான் இப்போ ஆக்சுவலி இதுங்க என்னோட செருப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். பால் காட்சிக்கு எடுக்கிற பிளானு அதான். ரேட் என்னன்னு பார்க்கலான்னு ஒன்று. இது கொடுக்கறதுக்குமே நல்லா இருக்கும். ஒரு சைஸுமே நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குங்களா? ஜென்ஸோட பார்த்து எடுத்துக்கலாம். 36 48 நல்லா இருக்குடா. சாரியுமே நல்லா இருக்கு. சாரி மட்டும் இந்த கலர் அழகா இருக்கு. வெயிட்டே இருக்காது உங்களுக்கு. நல்லா வச்சு பாருங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. உனக்கு நல்லா இருக்கும், கட்டுறோம். அவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் நல்லா தான் இருக்கும். வேற கலர்ஸ் இருக்கா? எடுங்க. இது வந்து அதே மாதிரினா சரி சாக்கியா இருக்கு. இது கொஞ்சம் அழகா இருக்குல்ல, கிரீனு. இப்படியே கொடுக்கறனால இப்படியே கொடுத்து நம்ம எடுத்து அப்படியே பத்திரிக்கை வச்சு பழம் வச்சு கொடுக்க கரெக்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருக்கு. 40 சைஸ் 40 அது பெரிய அளவு. செல்லுக்கு அவ்வளோவா தெரியல. எப்படி இருக்கு கேமராக்கு? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குல்ல. இருக்கு இது நல்லா தானே இருக்கு இல்லையா? நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. தர்ஷன் கீச்சு விட்ட மாதிரி இருக்கு, அழகா இருக்கு. காட்டு 2 இருக்கு. எக்ஸல் தான், 2மே எக்ஸல் தான். உனக்கு லூஸாக இருக்கும், லூஸாக தானே போடுற. உனக்கு பிடிச்சது எட்ரா? இது நல்லா இருக்கு, இந்த இல்லாத கலர்.
ம் எது வேணும்? ரெண்டுமே எடுத்துக்கிறியா? அப்போ ஏதாவது ஒன்று எடுத்துக்க. இது ஓகேவா? ஓகேவாடா? சரி டவுசர் பார்க்குறியா அந்த சைடு? அதே எடு, அதான் நல்லாயிருக்கு பிரைட்டாக. ஃபைனலி இதான் ஃபைனல் பண்ணியிருக்கோம் 2 பேருக்கும். பெட்ஷீட் எடுத்து ட்ரெஸ் அந்த இருக்குது. ஓகே இருக்கட்டும். ஓகே தானே? பச்சையாக இருக்கு, நல்லா இருக்கு. இல்லாத கலர். திரும்பி வையே. நல்லா தான் இருக்கு. இதுக்கு என்ன கலர் ஃபேன் போடுவ? வந்து ஃபேன் பார்த்துட்டு இருக்கோம். லெச்சுக்கு மட்டும் ஃபேன் எடுத்து தரேன். ஆஷ் எடுக்கியா? பிளாக் உன்ட்டு இல்லவே இல்லையோ? பிளாக்கு தான் ஜீன்ஸில். ஷர்ட் இல்லாத கலர் எடுப்பியா? இதான வேஷ்டி ஷர்ட் இல்லையோ? ஓ ஷர்ட் மட்டும். ஓகே சரி அப்போ பிளாக்கே எடு. ஏதாவது ஒரு ஃபேன் எடு டக்குன்னு. ஃபாஸ்ட்டாக எடு. ஆ இந்த கலர் இருக்குல்ல உண்டு அதிகமாக. 36 சைஸ் இருந்தாலும் ஓகே தானே? அதுலேயே கூட காட்டுங்க. ஏன்னாம்மா மெலிஞ்சிட்டான் லெச்சு. பெல்ட் போட்டுக்க. ஹிப் கரெக்டாக இருக்குமா? ஒன்று போல வரும். அது நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ எல்லாரும் போடுறாங்க. எடுத்துக்கோ, இதை எடு. டாட்ல தான் இருக்கு. என்னது காமெடியா இருக்கு? சரி அப்ப இதே எடு. கடவுளே, டேய் அப்படிதான்டா இருக்கும். பேகை வாங்கி போட்டு பாக்குறியா? போடா. தென்காசிலேயே வெயிலுக்கு வருது. மோர் குடிச்சு கூழு குடிச்சிட்டு மோரை குடிச்சிட்டு வந்துட்டு ஏசிக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ஜிகே சூப்பர் மார்க்கெட். ஏன்னா இதெல்லாம் கேஸ் இதெல்லாம் முடிஞ்சு நல்லாவும் இருக்காது. ஏற்கனவே வாங்கினதே வாங்காது, நல்லா இருந்துச்சு, லைஃப் இருக்குது. சீக்கிரம் காலியாக போயிருதுன்னா வாங்கலை. இதுதான் 2 பேருக்கும் வாங்கினேன் ஷர்ட். உங்களுக்கு கலர் பிளாக் கலர்ல தெரியும். பிளாக் இல்ல கிரீன், டார்க் கிரீன். பிளாக் கலர் இருக்கு. ஆமா இதுல தெரியுது அப்படி. ஏன்னா ஜன்னல் வெளிச்சம். இது வந்து என்னதுன்னா செக்குடு கிளாத். இது வந்து நல்லா சூப்பரா இருக்கு. ட்ரெண்டிங் மாடல் இப்ப தென்காசியில. அதனால இது எடுத்தோம். இன்னொன்று எடுத்தாங்க அருள், பட் அது ரொம்ப டல்லாக தெரிஞ்சிச்சு, அதனால எடுக்கிறது. ட்ரெண்டிங்காலாம் அவங்க போட மாட்டாங்க. இவங்களுக்கு 28 வயசு ஆக போகுது 2 பேருக்குங்கிறனால கொஞ்சம் அங்கிள்ஸாக மாறிட்டு வரதுனால ட்ரெண்டிங் அவங்களுக்கு ஒத்து வராது. நாங்கள் மேக்ஸிமம் ஒயிட் ஷர்ட் தானே போடுறோம் எங்கே போனாலும். இது ரெண்டும் எனக்கும் அண்ணனுக்கு எடுத்தோம். நான் எடுத்துருக்கேன். ஸோ இது புது கடை, இப்போ தான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து லெச்சுக்கு நாளைக்கு பர்த்டேக்கு இந்த ட்ரெஸ் தான் போடுவோம். லெச்சு சூப்பராக இருந்துச்சு. இது எல் சைஸ் எடுத்திருக்கேங்க. எல் தான் உனக்கு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குது. எக்ஸல் பெருசாக இருக்குது, உடம்பு குறைஞ்சிருச்சு. அதனால ஓகே எல் வந்து உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. ஆமாம். ஃபேண்ட் சைஸ் வர்ற அப்படின்னு 36 போட்டுக்கிட்ட இடத்துல இப்போ 34 போடுறேன். ஃபேண்ட். ஆமாம் ஃபேண்டுமே எடுத்துக்கலாம். நல்லா ஒல்லி ஐட்டம். இப்போ நல்லதுதான் நல்லதுதான். அது வயசு கரெக்டாக மேட்ச் பண்ணல. எல்லாத்தையும் போட்டு தான் இந்த இப்பயும் போட்டிருக்கான். இது பல சைஸ் தான் போடுவான். எப்பவும் இதே மாதிரி தான் போடுவான். மாற மாட்டான். பேக்கி எடுக்க மாட்டான். மதர் ஃபிட் எடுக்க மாட்டான். எதுவுமே எடுக்க மாட்டான். மதர் ஃபிட் இல்ல, மாம் ஃபிட். மாம் ஃபிட்டா? சாரி மாம். அது பிடிக்கல. மாம்னா என்னது? மதர். மதர்னா மாம். ஓகே. மாம் ஃபிட் பேக்கி எதுவுமே போட மாட்டான். என் அங்கிள் நான் அங்கிளாவே இருந்துட்டு போற, ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. ஓகே இதுதான் ஷாப்பிங். நாளைக்கு வந்து இது பால் காட்சிக்கு சொன்னது அதெல்லாம் சொல்லல வீடியோல. அதுல வீடியோல நாங்க எடுத்துட்டு நாங்க போய் பார்த்தோம். ஆக்சுவலி போய் பார்த்தோம்.
ஓகே கப்புள்ஸ் காம்போவாக தான் நாங்கள் பார்த்தோம். தனித்தனியாக எடுக்கிறதுக்கு கப்புள்ஸாக பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிப்போம், கேல்குலேஷன்லாம் போட்டு பார்க்க வேண்டிய எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா ரேட்டில் எல்லாத்தையுமே. எனக்குமே சாரி இங்கே எடுக்கலாமாங்கிறதையும் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஓரளவுக்கு ஓகே. நான் ரொம்ப ஹெவி வெயிட் சாரி எடுக்காம லைட் வெயிட்டாக எடுக்கணும். தேவையில்லாம ட்ரெஸ்ஸுக்கு காசு போடக்கூடாதுன்னு தோணுது இப்போ திடீர்னு. ஸோ அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எஸ், எனக்குமே பால் காய்ச்சிக்கு ரொம்ப கிராண்டாக எடுக்காம கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடலாம், எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி எனக்கு எடுத்துடலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு இப்போ. ஏன்னா கசகசன்னு இல்லாமல் நல்லா சிம்பிளாக நீட்டாக எலகெண்டாக. ஏன்னா எங்கள் ஊரில் வெயில் அப்படி, அதனால தான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கு. பார்த்துப்போம். அதுதான் நாளைக்கு வந்து லெச்சோட பர்த்டே வரப்போகுது. நாளைக்கு தர்ஷன் நான் லீவ் போட வச்சிருவேன் நான் எப்படினாலும். ஏன் நாளைக்கு பர்த்டேக்கு வந்து சமைக்க போறேன், அதனால என் பிள்ளையும் இருக்கணும் பர்த்டே. ஏன் அவன் பாட்டுக்கு போய் ஆய மூடலச்சு விடுடா. அவன் எவ்வளவு சந்தோஷப்படுறான் சொல்லு. உன் பர்த்டே இல்ல, அவன் பர்த்டே இல்ல, ஏன் பர்த்டேங்கிறான். அதனால நாளைக்கு வந்து என் கையால லெச்சுக்கு நான் சமைச்சு தர போறதுதான் லட்சுமி என்னோட. எப்போதும் நீ தான் சமைச்சு கொடுப்ப, அப்படியே எப்போதும் இல்ல, நாளைக்கு உன் பர்த்டே இல்ல, ஸ்பெஷலா பண்ணி தரேன். ஓகே ஓகே, எனக்கு ரொம்பலாம் இழுக்காத. மட்டன் பிரியாணி பண்ணி தரேன். சிக்கன் தொக்கு வைக்கவா, சிக்கன் குழம்பு வச்சாலும் குழம்பு வச்சு தரேன். எதுனாலும் பண்ணு. எனக்கு எலும்பு குழம்பு வச்சு தரனால எலும்பு குழம்பு வச்சு. பிறந்த நாள் கொண்டாடுற மூடே இல்ல, நீ தேவையில்லாத பண்ற. இல்ல லட்சி 28 வயசு ஆக போகுது, இன்னும் 2 வருஷம். 28 வயசு மென்ஷன் பண்ணாதன்னு சொல்ற, நீ அதையே சொல்லிட்டு இருக்க. லவ் யூ டா. 28 வயசு. அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே. थैंक यू थैंक यू. உன் வயசுக்கு ஏத்த நீ பாக்குற ஆளா இல்ல, எப்படி சொல்றது, அவ உன் வயசுக்கு ஏத்த மாதிரியா நீ இருக்கிற இல்ல. அப்படிங்கும் போது என்ன பிரச்சனை, எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பா. லட்சிக்கு 28 வயசு, எனக்கு இப்ப 25 வயசு நடந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 26 பிறக்க போகுது, 8வது மாசம் வந்துச்சுன்னா 26 பிறக்க போகுது. ஓகே தானே, பெர்ஃபெக்டா. அவ்வளோதான். ஸோ பால் காய்ச்சிக்கு வந்து இங்கேயும் பார்த்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்துக்கும் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். என் பேக் எடு. நேற்று தான் நான் வந்து எழுத்து புரியாது, கொஞ்சம் இதாக தான் இருக்கேன். நான் அழகாக இருக்கேன். இவ்வளோ பேருக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன். இங்கிட்ட மட்டும் பின்னாடி பின்னாடி வந்து பாய்ஸுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். லெச்சோட ஃபேமிலி, என்னோட ஃபேமிலிக்கு மோஸ்ட்லி உங்களோட ஃபேமிலி, உங்க அப்பா வீட்டு ஃபேமிலின்னு சொல்லு சார். என்னோட ஃபேமிலியில இருந்து தான் நான் வந்தேன். உடனே நோ, நான் என்னைக்குமே என்னோட ஃபேமிலிலையும் இருப்பேன், உங்களோட ஃபேமிலியும் இருப்பேன். நான் 50-50 தான். முழுசா உங்க ஃபேமிலிக்கு நான் மாற போறதில்ல, என் ஃபேமிலியை விட்டு நான் வரப்போறதும் கிடையாது. வரப்போறதுன்னா நான் என்ன மொத்தமா விட்டுட்டு வந்துடுவேன். என்னைக்கா இருந்தாலும் எங்க ஊருக்கு போனா என்ன சொல்லுவாங்க, தேவர் பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க என்ன. அப்படியா? நான் என்னைக்குமே KM அருள்மொழி தான். என்னைக்கும் நான் எல் அருள்மொழி ஆகவே மாட்டேன். KM அருள்மொழி தான். இது எல்லாமே லெச்சோட ஃபேமிலிக்கு. நேற்று தான் சைஸ் கேட்டேன், எல்லாத்துக்குமே சைஸ் கேட்டு எழுதியாச்சு. இது வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் சைஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்து எடுத்தாச்சு, எழுதியாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பசங்களுக்கு மட்டும். பசங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரே கலர் வேட்டி சட்டை. பசங்க மீன்ஸ் இது வந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போல் எடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் வேஷ்டி சட்டை எல்லாமே ஒன்று போல் ஒரே கலரில் எடுக்க போகிறோம். இந்த சைடு குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்க எல்லாத்துக்கும், வயசுக்கு மகிழன், மகிதர்சன் அந்த மாதிரி ஏதாவது. மைதர்சன் நான் இதில் சேர்க்கலை. மைதர்சன் வந்து எங்கள் அப்பா எடுத்துருவார். இது வந்து மிச்ச வீட்டாளுங்க எல்லாத்துக்கும். அதான் இப்போ இந்த லிஸ்ட்டு வச்சு பார்த்து நாங்கள் போய் பார்த்ததுக்கும் ரேட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியுமே 2 பேருக்கு அந்த கப்புள்ஸ் காம்போ காமிச்சோம் பார்த்தீங்களா, அது எப்படியுமே உங்களுக்கு ஒரு 3000 அரௌண்ட் வந்துடுது. ஸோ இங்கே எவ்வளோ ரேட்டு, வெளியில் எவ்வளோ ரேட்டுங்கிறத விசாரித்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நமக்கு. அதனால் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இருக்கிறோம். எப்படின்னு தெரியல. நாளைக்கு வந்து லெச்சோட பர்த்டே விலாக் உங்களுக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கேக் கட் பண்ண போகிறோமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நான் அதனால பிரியாணியை தான் நாங்கள் கட் பண்ணுவோம். ஓகேவா? பிரியாணியை தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன்க்கா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலையா, இவ்வளோ வருஷம் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ட்டு. இப்போ 1ஆம் தேதி வருவாங்க எப்படியும் அவங்க. அதனால திரும்ப நம்ம போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். போகவும் முடியலை எங்களால், அலைய முடியல எங்களால். அதனால தான் விட்டாச்சு. நானும் லெச்சிட்ட கேட்கல, என்னடா தனியாக கொண்டாடுறதும் உனக்கு சேடிங்கான்னு கேட்கல. அவன்கிட்ட சேடிங்காக இருக்கா இல்லையே, வேணா வீடியோ கால் பண்ணி உங்க அண்ணன்ட்ட பேசிக்கோனே. சேடிங்க அப்பெல்லாம் இல்லை, எல்லா வருஷம் ஒன்றா தான் வெட்டணும். இந்த வருஷம் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால தான் எப்பயுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஒன்றா வெட்டிடுவோம். பட் ஆனால் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இந்த வருஷம் எப்படி கோயிலுக்கு வருவாங்க, கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டு அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒன்று போல் ஃபோட்டோ எடுத்தாலே பர்த்டே செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே.
ஸோ அதனால தான் பொண்ணா பொம்பளை வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? நாளைக்கு வந்து லெச்சோட பர்த்டே செலிப்ரேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. நாளைக்கு என்ன கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் பண்ண வேணாம், பண்ண மாட்டேன். நாளைக்கு சமையல் தான் நடக்க போகுது. என்ன சமையல் ஏது சமையல் சொல்லி பாருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வெயிட் லாஸ் வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ், செம்ம ரெஸ்பான்ஸு. நிறைய பேர் எனக்கு வந்து பர்சனலாக நிறைய மெசேஜ், நல்ல ரெஸ்பான்ஸ். அவங்களுக்குமே செம்ம ரெஸ்பான்ஸு. ஆக்சுவலி அவங்களுக்குமே நிறைய என்கொயரிலாம் போயிருக்கு. இது வந்து என்ன நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, டெய்லி விலாக் என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் அதையுமே உங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து நான் போடுறேன் கண்டிப்பாக. அப்புறம் க்ரீன் ஜூஸ், அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிங்க. கண்டிப்பாக நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி டயட் பிளான் மாறிடுச்சு, எனக்கு இந்த வாரத்துக்குள்ள டயட் மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.